ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸில் பேசிக்கான ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கே காமிச்சிருக்கிறது 18 இன்ச் ஆரி ஸ்டாண்டுங்க. இது வந்து அதுக்கான 18 இன்ச் ஃப்ரேமுங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு நீடில் தேவைங்க. ஆரி நீடில்ஸ் தெரியுதுங்களா? இது வந்துட்டு த்ரெட்டுக்கான நீடில், இது வந்துட்டு பீடுக்கான நீடில். இது அயன் நீடில் தாங்க. நான் அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணி பழகியிருக்கேன். இதே அயன் நீடில் வச்சு தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். இது வந்துட்டு துலிப் பிராண்ட் நீடில்னு சொல்லுவாங்களுங்க. துலிப் ஜப்பான் அப்படி எழுதியிருக்குதுங்களா? இங்கே பாருங்க, 12ஆம் நம்பர் நீடில் 0.6 mm போட்டிருக்குதுங்க. துலிப் நீடில் எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆனால் துலிப் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணது இல்லைங்க, அதை பற்றி எனக்கு தெரியலங்க. நான் வந்துட்டு அயன் நீடில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அயன் நீடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியும் தரப்போகிறேன். இப்போ வாங்க அடுத்த மெட்டீரியல் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக பாப்பிங் கிளாத் 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் கலர் பாப்பிங் கிளாத் கிடைக்குதுங்க, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த கிளாத் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஜரி த்ரெட்டுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கோல்டன் கலர், காப்பர், சில்வர் எல்லாமே அவைலபிள் தாங்க. ஆனால் நீங்கள் கோல்டன் மட்டும் வாங்க. இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 2 கண்டு ஒரே கலரில் 2 நூல் கண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மகிட்ட வீட்டில் மெஷின் இருந்துச்சுன்னா நம்ம பாபினில் சுற்றி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டோன்ஸெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் B7000 க்ளூன்னு இப்போ கிடைக்குதுங்க. இது வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கர்தானா பீட்ஸ், இது ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. சின்ன பாக்கெட் ஒரு 20 ரூபா பாக்கெட் வாங்குங்க, போதும் நம்மளுக்கு பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பாக்கெட்டாக வாங்குங்க. அடுத்து இந்த மாதிரி பீடு, இது வந்துட்டு ரைஸ் பீடுங்க. இது வந்துட்டு ரவுண்ட் பீடு. நான் பஞ்சாக வச்சுருக்குறேங்க. நான் ஆர்டர்ஸ் எடுத்து போடுறதுனால நான் பஞ்சாக வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் பேக்கெட்டில் இருக்கிறத மட்டும் வாங்குங்க, நம்ம ப்ராக்டிஸ்க்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இது வந்துட்டு செயின் ஸ்டோனுங்க. தெரியுதுங்களா? தனி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி செயின் ஸ்டோனுங்க. இதை நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் கணக்கில் வாங்குங்க. இந்த மாதிரி தேவைப்படாது பேசிக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. தெரியுதுங்களா? இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும் சுகர் பீடு. இது அடுத்தப்ப இந்த மாதிரி ஷூயிங் த்ரெட்டுங்க. நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை இந்த ஷூயிங் த்ரெட் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோங்க. அதனால் ஷூயிங் த்ரெட்டு மட்டும் ஒரு கண்டு வாங்கிக்கோங்க. பீடு கலர் வாங்குங்க, இல்லைன்னா பீடு கலர் வாங்குங்க. இந்த மாதிரி திலகம் ஸ்டோன்ஸ் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸும் ஒரு பாக்கெட் மட்டும். அதுலேயே ஐ ஷேப் ஸ்டோன் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ரவுண்ட் 1 திலகம் 1 மட்டும் வாங்க. இதில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் டைப்லேயும் வந்துடும். தெரியுதுங்களா? ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்குங்க. நம்ம இந்த ஹோல்ஸ்லையும் இந்த ஹோல்ஸ்லேயும் கிளாத்தில் வச்சு ஸ்டோன் கலரில் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஜர்கான் பேஸு. இது வந்துட்டு அதுக்கான ஸ்டோன் ஜர்கான் ஸ்டோன். இது பார்த்திங்கன்னா ரவுண்டு ஸ்டோனுங்க. இதுலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் திலகமில் காமிச்ச மாதிரியே இதில் காமிச்ச மாதிரியே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க. மார்க்கிங் பென்சிலுங்க, கிளாஸ் மார்க்கிங் பென்சில். உங்களுக்கு தெரியுதுங்களா? நேம் தெரியுதுங்களா? கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது கலர்ஸில் கிடைக்குதுங்க. ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, இதில் எல்லாம் கலர்ஸில் கிடைக்குது. நான் ஒயிட் கிளாத்துங்காட்டி எல்லோ பென்சிலை மார்க் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். பெருசாக இருக்குது, நம்ம ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒன்று.
அதுக்கு இது பண்ணுறதுக்கு கார்பன் ஷீட் ஒன்றுங்க, கார்பன் ஷீட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றோ ரெண்டோ கார்பன் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. பேசிக்கான மெட்டீரியல்ஸ் இதாங்க.